ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தங்கச்சி பொண்ணோட நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அவளே செய்கிறேன்னு சொன்னால் அவள் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். Very good. அவ்வளோதாங்க. சின்ன பொண்ணு நல்லா அழகாக வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். நாட்டுக்கோழின்றதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ண விடலாம். கறி பார்த்திங்களா எப்படி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். அதனால நம்ம மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வந்து விட்டுணும். அப்போ தான் நல்லா வந்து வெந்து சாஃப்டாக இருக்கும் இன்னுமே கறி. ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம அப்புறமேட்டு வரலாம். பார்த்திங்களா, இங்கேருந்து தான் பச்சை மிளகாய் பறித்தோம். ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி வந்து இறங்கணும். அரிசியில் வந்து இறங்கி அரிசி கொஞ்சம் மேலே வர வரைக்கும் நம்ம வந்து அது ஒரு பாயிலிங்கில் தான் விடணும். ஸோ ஃபஸ்ட்டு அரிசியை கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ போட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கிளறிட்டு அப்புறமேட்டு நம்ம மூடியை போட்டு மூடிடலாம். ஸோ நல்லா கிளறி விடணும். ஸோ தண்ணி இந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுறணும். ஸோ தண்ணி வந்து இவ்வளோ தான் இருக்கணும், அதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வேலையெல்லாம் குட்டி பசங்க பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அவளுக்கு செய்யணுன்னு தான் ஆசை, இருந்தாலுமே வந்து நாங்கள் விடலை. இது வரைக்கும் பண்ணதே போதுமான்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவள் போயிட்டா. கீழே கொஞ்சம் நெருப்பையும் மேலே வந்து கொஞ்சம் நெருப்பையும் வந்து போட்டு விட்டுட்டோம். ஸோ அடியில் வந்து கொஞ்சம் பரவி விட்டுட்டோம் நெருப்பு எல்லாத்தையுமே. கீழே நெருப்பு இருந்தால் தான் வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் மேலேயும் எடுத்து போட்டுட்டா தான் மேலே இருக்க ஆவி வந்து வாட்டர் வந்து கீழே சுட்டாமல் அதையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ 2 hours கழிச்சு தம் போயிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவை சொல்லுமா எல்லாரையும் வாமான்னு கூப்பிட சொன்னோம். வைக்கப்பட்டுட்டே வந்து சொல்லாமல் போயிட்டா. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரியாக்ட் கொடுத்துட்டு சொன்னால். ஸோ உங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.